ஒவ்வொரு வருஷமும் ஒரு ட்ரெண்ட் கொண்டு வருவாங்க. இந்த வருஷத்துல ஸ்லிம்மான மொபைல் போன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மொபைல் போன் ஸ்லிம் மட்டும் கிடையாது, அதுலயே லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியோட பில்ட் குவாலிட்டியும் பெட்டரா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு போன் தான் POCO M8 5G. இந்த மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்கிறதா பிராண்ட் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே அதெல்லாம் பெஸ்டா இருக்கா? ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்கு. பாக்ஸ்குள்ள இருக்கிற விஷயங்களும் வழக்கம் போல தான் இருக்கும். இருந்தாலும் ஓபன் பண்ணுவோம். மேலேயே போக்கோவோட அந்த எல்லோ பாக்ஸ், உள்ள போர்ட்டுக்கான ஸ்டிக்கர்ஸ், யூசர் மேனுவல். எம் சீரீஸ்ல இப்போ ரப்பர் கேஸ் வந்திருக்கு. பொதுவாக டிபியூ கேஸ் தான் கொடுப்பாங்க. பட் அதை விட இந்த கேஸ் ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ப்ரீமியமாகவும் இருக்கும். அடுத்து நம்ம எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய போக்கோ மொபைலை கையில எடுத்தா வாவ், வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஸோ இதுதாங்க டிசைன். ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கா? அவங்க ரெட்மி பிராண்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அப்புறமா பாக்ஸ்குள்ள பார்த்தோம்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், அவ்வளோதான். மொபைலோட டிசைன் பார்த்தோம்னா ரெட்மி சீரிஸ் வந்து பிளைனான கலர்ல கொடுத்துருந்தாங்க. பட் இங்க டுயல் டோன் கலர்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து லைட்டா ஒரு ஷைனிங்கா இருக்கிற மாதிரியும், இங்க ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. எட்ஜிலுமே ஒரு லைனா போற மாதிரி ஒரு சின்ன டிசைன் காமிச்சு பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான டிசைனா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி இது ரெட்மியோட நோட் 14 சீரீஸ்ல கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. மேல கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பவே எட்ஜ் எல்லாம் நல்லா கர்வா கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சைட்லுமே நல்லா கர்வா இருக்கிறதுனால ஹோல்டு பண்றதுக்கு நல்லா இருக்குது. ஹோல்டு பண்ணும்போது மொபைல் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா தெரியுது. இதோட திக்னஸ் ஜஸ்ட் 7.3 mm தான் இருக்குது. வெயிட்டுமே 178 கிராம் கொடுத்துருக்காங்க. ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியோட இவ்வளோ வெயிட்லெஸ்ஸா போக்கோ டிசைன் பண்ணது நல்ல விஷயம் தான். இப்போ ரீசெண்டா நிறைய பிராண்ட்ஸ் 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்டயே IP68, 69 இதெல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக்கோ இப்பதான் கொஞ்சமா அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மொபைலுக்கு IP66 கொடுத்துருக்காங்க. இது இன்னும் பெட்டராவே IP69 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் 66 அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஸ்பிளாஷ் ப்ரொடெக்ஷன் தான். லைட்டா மழையில் நனைஞ்சா பெருசா ப்ராப்ளம் ஆகாது. டஸ்ட் இதெல்லாமே பெருசா அஃபெக்ட் பண்ணாது. அதுபோக பில் குவாலிட்டிக்காக மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷன் இந்த செக்மெண்ட்ல வழக்கமா கொடுக்கக்கூடிய அந்த 810H அந்த சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா பின்னாடி கொடுத்துருக்கிறது என்னமோ பிளாஸ்டிக் தான். அப்படியே திருப்பினா ஃப்ரண்ட்ல 6.77 இன்ச்ல Full HD plus 3D curved டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே தான். டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு கர்வா இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. அந்த பெசல்ஸுமே ரொம்ப கம்மியான ஒரு பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல பஞ்சியா இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால நல்ல ஸ்மூத்தாவும் இருக்குது. ஈவன் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாமே ஸ்க்ரோல் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. இதுல வெட் டச் 2.0 கொடுத்திருக்கனால நீங்க மலையில யூஸ் பண்றீங்க இல்ல லைட்டா தண்ணி இருக்கும்போது டிஸ்ப்ளேல யூஸ் பண்றீங்கனாலும் அது வாட்டர்னால அந்த டச் ப்ராப்ளம் எதுவுமே வரல. மத்தபடி பிரைட்னஸ்மே இன்டோர்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. ஓவராலா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்மெண்ட்க்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொபைலோட ஸ்லிம் அண்ட் வெயிட்டை வச்சு பேட்டரி கெபாசிட்டி கம்மி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. 5520 mAh கொடுத்திருக்காங்க. பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ 6000 7000 7000 தாண்டிலாம் போயிட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு லோ டீசென்ட்டான லெவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க லேட்டஸ்டான சிலிகான் கார்பன் டெக்னாலஜி யூஸ் பண்ண அந்த பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. அதனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. நீங்க ஒரு மாடரேட்டான யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஹெவியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டே டைம் தான் வழக்கமா எல்லா மொபைலும் வர்றதுதான். ஆனா இவங்க இந்த பேட்டரிக்கு வந்து 1600 சைக்கிளுக்கு மேல வரும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் பிராண்ட்லாம் சொல்லலாம், இருந்தாலும் அத்தனை வருஷம் யூஸ் பண்ணாதான் தெரியும். இப்போ வச்சு நம்ம எதையுமே சர்டிஃபை பண்ண முடியாது. இந்த பேட்டரிக்கு 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்துட்டாங்க. அது போக இதுல ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 18 வாட் ஸ்பீட்ல ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். இந்த டைம் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய பிளஸ் தான். இங்க ஸ்னாப்டிராகனோட 6th Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எல்லாமே 6 லட்சத்துக்கு மேல வருது. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ்மே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. BGMI, COD இதெல்லாமே நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். அதுலமே ஓரளவு ஸ்மூத்தா நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியுது. இருந்தாலுமே டீடைல்டா செக் பண்ணி கேமிங்ல எப்படி கம்ப்ளீட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தா டீடைல்டு ரிவ்யூ அப்டேட் பண்ண முயற்சி பண்றேன். என்னதான் இதெல்லாம் பெஸ்டா இருந்தாலுமே போக்கோ அவங்க வழக்கமா ஃபாலோ பண்ற அதே பாலிசியை இந்த மொபைலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா Android 16 நிறைய மொபைல்ஸ்ல வந்த பிறகு கூட அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ல தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவா இருந்தாலுமே சாஃப்ட்வேர் அப்டேட்ல நம்மள காம்பன்சேட் பண்ணி சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. இதுல 4 OS அப்டேட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் தான் இத்தனை OS அப்டேட் கொடுப்பாங்க. சோ அதுல போக்கோவும் இத்தனை OS அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றது ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கறேன். ஆனா அதை விட பெட்டரா இவங்க Android 16ல லான்ச் பண்ணி 3 OS அப்டேட் கொடுத்திருந்தாங்க அப்படினாலுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா லேட்டஸ்டான சாஃப்ட்வேர்
எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சீக்கிரமாவே என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். மற்றபடி சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான ப்ளோட்டர்ஸ் இருக்குது, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இனிஷியல் செட்டப் பண்ணும்போதே நிறைய கேம்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணிக்குவா அப்படின்லாம் கேட்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வழக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணியிருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் இவங்களோட யூனிக் ஃபீச்சர் அதை கொடுத்துருக்காங்க. டாப்ல ஒரு ஸ்பீக்கர் வந்துருது, லெஃப்ட் சைட்ல எதுவுமே கிடையாது. பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட், 2 சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். பக்கத்திலே மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட், இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல லவுடா டீடைல்டா இருக்கு. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. பொதுவா ரெட்மி, போக்கோ இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபாய் செக்மெண்ட்குள்ள சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துருவாங்க. AMOLED கொடுத்தாலுமே பட் அண்டர் டிஸ்ப்ளே கொடுத்தது நல்ல விஷயம் தான். ரீசெண்டா லான்ச் பண்ண ரெட்மி மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா கேமரா தான். ரியல்ல வந்து அதுல 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருந்தாங்க. இங்க 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பெட்டரான கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த மொபைலை செக் பண்ணல. இதுல கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ்ல அந்த ஸ்கின் டோன் இதெல்லாமே நல்ல நேச்சுரல் கலர்ல எடுத்து தருது. போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்ல கிறிஸ்பா இருக்கு, கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா டீடைல் அண்ட் ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. அதனால நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீடைல் கிடைக்காது. அதே நேரத்தில் போர்ட்ரேட் ஷாட்ல அந்த HD டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா பெட்டராவே இருக்குது. ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரா இன்னும் பெட்டரான அவுட்புட் கொடுக்குது. இங்க செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் பார்க்கும்போது லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. டீடைலுமே நல்லா இருக்குது, ஷார்ப்னஸும் நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ல அந்த HD டிடெக்ஷன் இதெல்லாமே இன்னுமே பெட்டரா தான் இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபில 1080 30 fps தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. 4Kக்கும் 60 fps இல்ல, செல்ஃபில 1080க்கும் 60 fps இல்ல. இது ஒரு நெகட்டிவா தான் பார்க்கறேன். அது போக இந்த மொபைல்ல OIS சப்போர்ட்டும் கொடுக்கல. சோ இவ்ளோ பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணி அட்லீஸ்ட் OIS சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் எனக்கு தெரியாது. பட் போக்கோட M சீரிஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே அவங்களோட M7 இதெல்லாமே பாத்தீங்க அப்படினா அந்த செக்மென்ட்ல தான் இருந்தது. பட் M8 பார்த்தோம் அப்படினா ஒரு பெரிய லெவல்ல பிரைஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்குது. இந்த மொபைல் வந்து அண்டர் 20K ல வரும் அப்படின்னு தான் பிராண்ட் சொல்லியிருக்காங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 17,000 ரூபாய் இல்ல 16,000 ரூபாய் அந்த ரேஞ்சில கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இவங்களோட X சீரிஸ் வரக்கூடிய பிரைஸ்ல M சீரிஸ் வந்துருச்சு. அதனால X சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 20K மேல போயிடும். ரீசெண்டா RAM and ஸ்டோரேஜோட ஷார்டேஜ்னால எல்லா மொபைலோட பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. பேசிக் மொபைல் அப்படினாலே 15,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். சோ மத்தபடி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கும். பிரைஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். சோ அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியூ ப்ராடக்ட்ல டாக் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பாருங்க.